ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வீக்பால். ஸோ மார்க்கெட் இன்னைக்கு எப்படி நடந்தது, நம்ம லெவல்ஸ் எப்படி கரெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணது, அண்ட் லிக்விடிட்டி ஜோன்ஸ்னு சொல்லி புதுசாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க லெவல்ஸ் எல்லாமே எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு, இன்னைக்கு மார்க்கெட் எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்தது பார்க்கலாம் வாங்க. ஸோ திஸ் இஸ் நிஃப்டி. நிஃப்டி வந்து நம்ம ஆசிட்டிஸ் வந்து மேலே ஓப்பன் ஆகிட்டு நோ ட்ரேட் ஜோன் கீழே வந்து சஸ்டெயின் பண்ண முடியல. அதே மாதிரி நம்ம 3 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம், இது வந்து ஒரு லிக்விடிட்டி ஏரியா, இவங்க டேப் பண்ணால் மார்க்கெட் வந்து மேலே போகிற வாய்ப்பு இருக்கு. லைக் ஆர்டர் பிளாக் ஏற்கனவே இங்கே மார்க் பண்ண பாருங்க, இந்த லோ தான் கரெக்டாக டேப் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. இந்த லெவல்ஸ் நம்ம வந்து ஈஸியாக நிஃப்டி வந்து நம்மளுக்கு சஸ்டெயின் ஆகிட்டு அழகா 4 லெவல் நம்ம பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துச்சு டேக் ப்ராஃபிட். அண்ட் தென் முடியும் போது நம்மளுக்கு வந்து கீழே ஒரு 4 லெவலில் வந்துட்டு டேக் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம வந்து எடுத்துருந்தோம்னா கரெக்டாக லெவல்ஸ் தாண்டி எங்க மார்க்கெட் எதுவுமே பிளே ஆகல. ஸோ மார்க்கெட் வந்து சூப்பரான லெவல் ரெஸ்பெக்ட் பண்ணுச்சு. அதே மாதிரி நம்ம புதுசாக சொல்லிட்டு லிக்விடிட்டி ஜோன்ஸ் ஸ்வீப்பிங், லிக்விடிட்டி ஸ்வீப்பிங் எப்படி பண்றதுன்னு சொல்லி மார்க்கெட் அழகாக காமிச்சிருக்கு நம்மளுக்கு. இதை நம்ம வந்து ப்ரீவியஸாகவே மார்க் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ இந்த சீரீஸ்க்குள்ள இது முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. நாளைக்கு நம்மளுக்கான மந்த் அண்ட் எக்ஸ்பைரி. சரிங்களா? நிஃப்டி நாளைக்கு எப்படி ஒர்க் அவுட் பண்ணதுன்னு பார்ப்போம். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது எப்படி பண்றதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. பேங்க் நிஃப்டி ஆக்சுவலாக சொல்ல போனால் இன்னைக்கு நம்ம லிக்விடிட்டி லெவல் நினைச்சிருந்து கரெக்டாக பார்க் பண்ணி ஒரு 52,200 நிறைய பேர் வந்து ஓஐ வச்சுட்டு சொல்லுவாங்க. நம்ம ஓஐ வந்துட்டு சொன்னாலும் ஒன்று தான், நம்ம வந்து லெவல்ஸ் வச்சு சொன்னாலும் ஒன்று தான். சரி, ஓகே, அதனால ஓஐ வச்சு பார்த்தவங்க கூட கொஞ்சம் லாஸ் இருக்கும். பட் நம்ம லெவல்ஸை கரெக்டாக ட்ரேட் பண்ணவங்களுக்கு எந்த லாஸுமே இல்லை. சரிங்களா? எப்படி சொல்றேன்னா, உங்களுக்கே தெரியும், மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு மேலே வச்சாதான் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட். ஸோ இங்கே லெவல் டு லெவல் டார்கெட் இருந்து நம்ம அழகாக இங்கே டார்கெட் கொடுத்துருச்சு. டார்கெட்டுக்கு மேலே எந்த கேண்டல்ஸ் சஸ்டெயின் ஆகலை. திருப்பி வந்து நம்ம நோ ட்ரேட் ஜோனுக்குள்ள முடிஞ்சிருச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன எப்படி எடுத்துன்னு பார்த்தா 51,000 வந்து கால் ஆப்ஷன், 51,200 வந்து புட் ஆப்ஷன். இதுதான் நம்மளோட சினாரியோ. இன்னைக்கு நம்ம ட்ரேட் எதுவும் எடுக்கல. என்ன ரீசனுக்காகனா மார்க்கெட் வந்து வால்டைலா இருக்காது, இந்த நோ ட்ரேட் ஜோனுக்குள்ளேயே வந்து சஸ்டெயின் பண்ணிடுச்சு. ஏன்னா இது வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கறது வந்து பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். நல்லா புரிஞ்சுக்கிங்க, நம்ம பார்க்கறது பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். என்ன அப்படின்னா மந்த் அண்ட் எக்ஸ்பைரியில் எப்பவுமே ஸ்பாட் இஸ் ஈக்குவல் டு ஃபியூச்சர்ஸ். இது வந்து நிறைய பேருக்கு தெரியும். ஆக்சுவலாக டிஸ்கவுண்ட்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது 30 பாயிண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் சொன்னாங்க ஃபியூச்சர்ஸ்லேயே எனக்கு எல்லாமே காமிச்சிருங்க. ஸோ ஸ்பாட்ன்றது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுக்குறது. ஆனால் ஃபியூச்சர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வச்சு தான் நம்மளுக்கு எதுவாக இருந்தாலும் ட்ரேட் ஆகும். சரிங்களா? ஃபியூச்சர்ஸை வச்சு தான் எதுவாக இருந்தாலும் ட்ரேட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் எக்ஸ்பிளேஷன் சொல்கிறேன். இப்போ நான் 51,200 புட் ஆப்ஷன் எடுத்துட்டேன். சரிங்களா? புட் ஆப்ஷன் எடுக்கும் போது இங்கே வந்து எனக்கு வந்து எண்டில் என்ன 60 பாயிண்ட்ஸ் எனக்கு கவர் ஆச்சு. எக்ஸாம்பிள் 60 லோ வந்து பார்த்தீங்கன்னா 68 பாயிண்ட்ஸ் கவர் ஆச்சு. இப்போ 51,200 புட் ஆப்ஷன் சார்ட் எடுக்கிறேன். இந்த டைம் ஃப்ரேம் பார்த்துங்க. டைம் ஃப்ரேம் வந்து 227. ஓகேங்களா? 227ல் எனக்கு எவ்வளோ பாயிண்ட் மூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு? 48 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு. தட் இஸ் 80%. இது டெல்டா 0.8ன்னு சொல்லுவாங்க. இந்த மணியில் நம்மளுக்கு எவ்வளோ பாயிண்ட் கிடைக்குதோ அது வந்து அந்த டெல்டா வேல்யூ பொறுத்து நம்மளுக்கு ரிவார்ட்ஸ் கிடைச்சிருது. ஏன்னா டைம் டிகேன்றது இந்த எக்ஸ்பைரி டைம்ல எதுவுமே இருக்காது. சாரி, டைம் டிகே இன்ட்ரின்சிக் வேல்யூ எக்ஸென்ட்ரிக் வேல்யூ பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அதில் உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக வர வேல்யூ நம்ம ஸ்பாட் ஈக்குவல் டு பண்ணுற வேல்யூ தவிர வேற எந்த வேல்யூமே இருக்காது. ஸோ இதுதான் விஷயம். ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரேஞ்ச் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த லிக்விடிட்டி லெவல்ஸ் இதுதான். அதே மாதிரி நம்ம கீழே உடஞ்சதுன்னா இந்த மார்க்கெட் இங்கே சஸ்டெயின் ஆயிடுச்சு, கீழே போயிடுச்சுன்னா நம்ம T1 T2 நம்ம சொல்லி லிக்விட் ஸ்வீப் லெவல்ஸ் வச்சு நம்ம டார்கெட் கொடுத்துருந்தோம். இங்கே மார்க்கெட் பவுன்ஸ் ஆகலாம், அது இல்லைனா இங்கே வந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆகலாம்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அதே மாதிரி மேலே டார்கெட் கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம நோ ட்ரேட் ஜோனுக்கும் சரி இதுக்கும் சரி எதுவுமே மார்க்கெட் மேலே போகல, கரெக்டான லெவல் கொடுத்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் கோல்டு பாருங்க. கோல்டு நம்மளுக்கு வந்து கரெக்டாக எப்படி சொல்றது, ஒரு அக்யூரேட்டா நேற்று நான் சொன்னேன் பை சைட்ல இருக்கும் போது நம்மள அழகாக டார்கெட்டிங் அட்டைன் ஆச்சு. அதே மாதிரி இதுக்கு மேலே போச்சுன்னா மார்க்கெட் டெஸ்ட் ஆகணும், ஒரு நம்ம ரெடி பண்ணோம், கரெக்டாக பிக்கு வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி அழகாக நான் இங்கே லிக்விடிட்டி ஜோன் இது டைப் பண்ணேன், அதுக்கப்புறம் இதை டைப் பண்ணும். எல்லாமே நம்ம இருக்கிற கேண்டில் சார்ட் வச்சு தான் பார்க்குறோம். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது தான் நம்ம கிளாஸ்ல எடுக்க போகிறோம். சரிங்களா? அப்கமிங் செஷன்ஸ்ல கிளாஸஸ் நான் சொல்ற வந்து கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம லெவல்ஸை எப்படி அக்யூரேட்டாக யூஸ் பண்ணலாம். எல்லாருமே வந்து டார்கெட் வந்துருதுங்க, நான் டார்கெட் எப்படி யூஸ் பண்ணலான்றது எதுக்கு வச்சு இது பேஸ் பண்ணி டார்கெட் வருது, இது ஒரு ஜோன் எப்படி நம்ம மார்க் பண்றாங்க, இதுக்கு பின்னாடி லாஜிக்கல் கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு எல்லாமே நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ அதை பாருங்க. ஸோ சீக்கிரம் வந்து எல்லாருக்கும் இந்த கம்யூனிட்டி வந்து ஜாயின் பண்ற வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்க வந்துட்டு ரெடியா இருங்க. ஸோ நம்ம எல்லாமே ஜாயின் பண்ணி பெனிஃபிட் எடுக்கலாம். ஸோ கோல்டு அதே தான், நான் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ், பிடிசி
சொல்லவே வேணாம். நம்மள வந்து லிக்விட் லெவல் இங்கே ஸ்வீப் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் லெவல்ஸ் அதுக்கப்புறம் பவுன்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. என்ன மாதிரி யூஎஸ் ட்ரெண்டில் இருக்குன்னு போகலாம். அப்படி போனால் இதான் டார்கெட் 61,454 டார்கெட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ நாளைக்கு வந்து நிஃப்டி எக்ஸ்பைரி பேங்க் நிஃப்டியோட ஃப்ரெஷ் கான்ட்ராக்ட் ஆரம்பிக்குது. நம்ம எப்படின்னு செக் பண்ணலாம் பாருங்க. தேங்க்யூ.